அதை நினைத்து நாம் சுவைத்து பார்க்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். அதே போல ஆண்டவர் கொடுத்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் ஒதுக்கி தள்ளாதீர்கள். ஆண்டவர் கொடுத்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் ஒதுக்கி தள்ளாதீர்கள். நான் எங்க சொல்லுனேன்? எனக்கு கொடுக்கவே இல்லையா ஆண்டவர்? கொடுத்தா தானே ஒதுக்கி தள்ளுறதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? சொல்லாதீர்கள். ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். நமக்கு தேவையானது கரெக்டாக கொடுத்துருக்கிறார். நாம தான் என்ன பண்ணுறோம்? வேண்டாம், இது வேண்டாம், இது நல்லா இல்லை, இது பிடிக்கல, நான் அங்கே போகணும், அதுதான் நல்லா, இது இங்கே தான் எனக்கு நல்லாயிருக்கும் என்று நீங்களே தேர்ந்து எடுத்துக் கொள்கின்றீர்கள். ஆண்டவர் கொடுத்ததை ஒதுக்குகின்றீர்கள். எனக்கு பிடிக்கலை, எனக்கு இது வேண்டாம், இது நல்லா இல்லை, அங்கே போகலாம், இங்கே தான் நல்லாயிருக்கும் என்று நீங்கள் ஆண்டவர் கொடுத்ததை ஒதுக்கி விடுகின்றீர்கள். ஏன் அப்படி ஒதுக்குறீங்க? பிடிக்கலை. அப்படி ஒதுக்கினால் என்ன ஆகும்? பார்த்துக்கிட்டே வாங்க, சொல்கிறேன்.